ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரூபி காமிக்ஸ் தமிழ். இந்த சாப்டர்ல அரசர் இன்னும் ஒரு மாசத்துல ஷென்ஜிங்கோ கிளம்புறான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ரொன்சிங்க்கும் இளவரசிக்கும் நிம்மதியாவே இருக்கு. இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டருக்கும் ஷ்வனுக்கும் இப்படி நிலைமை திரும்பினதுல சந்தோஷமே இல்ல. ஆனா பட்டத்து இளவரசரோ இன்னும் ஒரு மாசம் இருக்கு இல்லையா, அது போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. பேங்க்வெட் முடிய சாயந்தரம் ஆகிடுது. அரசரும் ஷென்ஜிங்கியாவுக்கும் ரொன்சிங்க்கும் பல பரிசுகளை கொடுத்து விடுறாரு. ரெண்டு பேரும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே பேசிக்கல. ரொம்ப அமைதியா வராங்க. ஷென்ஜிங்க்கு இப்படி அமைதியா வர்றது ரொம்பவே ஆக்வர்டா இருக்கு. ஏன் ஷென்ஜிங்க எதுவும் பேச மாட்டேங்கிறான்? பேசாம நான் முதல்ல பேசவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஷென்ஜிங் வண்டியில இருக்கிற லோட்டஸ் கேக்க பத்தி பேச, அதே சமயம் ஷென்ஜிங்கோ பட்டத்திலவரசர்கிட்ட நீ போட்ட சபதத்தை பத்தி கேட்க, இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு கேள்வியை ஒரே நேரத்துல கேட்க மறுபடியும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுட்டு, ஷென்ஜிங்கோ அதுக்கப்புறம் ரொன்சிங்க பார்த்து நீ லோட்டஸ் கேக் சாப்பிட்டு பாரு, ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்றான். ரொன்சிங்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேக்கை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இதை பார்த்த ஷென்ஜிங்யோ, நான் வேணும்னா அரசு சமையல்காரங்களை கூப்பிட்டு நம்ம அரண்மனையில சமைக்க சொல்லவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரொன்சிங் வேண்டாம் வேண்டாம், அரச குடும்பத்துல வேலை செய்யறவங்களுக்குலாம் நிறைய சம்பளம் தரணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஷென்ஜிங்யா ரொன்சிங்க பார்த்து திடீர்னு இப்படி குடும்ப தலைவி ஆயிட்டியே அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ரொன்சிங்க்கு ஒரே வெக்கமாயிடுது. திடீர்னு ரொன்சிங் பேச்சை மாத்தி, இளவரசே, நான் பட்டத்து இளவரசர்கிட்ட சபதம் விட்டதுக்கான காரணம் நீங்க எனக்கு 30,000 பொன் காசுகள் தருவீங்களா, நான் பட்டத்து இளவரசரோட கடையை இழுத்து மூடிடுவேனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுதான் உன்னோட சபதத்துக்கான காரணமான ஷென்ஜிங்கோ திருப்பி கேட்குறான். இது சின்ன ரிவெஞ்ச் தான், இதுக்கு மேலேயும் நான் செய்ய போறேன். ஓ, இதுக்கு மேலேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷென்ஜிங்கோ ஆர்வத்தோட கேட்குறான். அதுக்கு ரொன்சிங், நீங்க வேணா பாருங்க இளவரசி, அந்த லிங்க்லு துணிக்கடையை கம்ப்ளீட்டா நான் பேங்க்ரப்ட் ஆக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ரொன்சிங்கோட கான்ஃபிடென்ஸை பார்த்துட்டு ஷென்ஜிங்கோ, உனக்கு 30,000 தங்க நாணயங்கள் பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி இளவரசர் கேட்டதும் ரொன்சிங் ஆச்சரியமா திரும்பி பார்க்கறான். அதுக்கப்புறமும் ஷென்ஜிங்கோ சொல்றான், நான் உனக்கு 50,000 பொன் காசுகள் தரேன், நீ இதுல கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றான்.